நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நம்முடைய சப்போர்ட்டை வழங்குறோம். ஒரு நாட்டில் மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த நாட்டில் மற்ற அமைப்புகள் எதுவும் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் ஒன்றிய அரசினுடைய தோல்வி. அண்ட் அந்த போராட்டம் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அவங்களுடைய போராட்டம் நீட் ஒழிப்புக்கான போராட்டமாக இருக்கணும். அது பேன் நீட்டாக மாறணும். அவங்க கேட்குற ஃபேர் நீட்டாக இல்லாமல் பேன் நீட்டாக மாறணும். அதுக்கான முன்னெடுப்புகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். தொடர்ந்து போராடணும். நீட் சாரி, நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பேன் நீட் உடைய ப்ரெஷர்ஸ் என்னன்னு நான் இப்போ கண்கூட பார்க்குறேன். இப்போ என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒருத்தன் வந்து +2ல் வந்து 1176 ஏதோ மார்க்கு. ஆனால் முதல் வருஷம் நீட்டு அவனால் வந்து கிளியர் பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் எழுதியிருக்கான். இந்த வருஷமும் அவனுக்கான ஒரு ஒரு அந்த அப்பாவால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜில் சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல அவன் இல்லை. அவனுக்கு படிக்க முடியாத ஒரு மாணவன் அவன். அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடியவன், நல்ல புரிதலோடு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அவன். அதே போல் இன்னொரு நண்பனுடைய பொண்ணு, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளும் ஒரு வருஷம் ஸ்கூல் முடிச்சு ஒரு வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் எல்லாருமே என்ன நடக்குது? இங்கே வந்து நீட்ன்றது மூலமாக நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையாக எடுக்கிறதும் மருத்துவ அறிவை முழுமையாக எடுக்கிறதும் தான் அதனுடைய ஒரு பெரிய அவங்களோட ஒரு செயல்பாடாகவே இருக்கு. அண்ட் திரும்பவும் நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்தை கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியாக தான் இருக்கு. இந்த நீட் பேனுக்கு நாம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளும் வந்து வர்றோம், பேசுறோம், அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். என்ன மாதிரி ஆட்களை நான் சொல்றேன், நான் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். தொடர்ந்து செயல்படணும். செயல்பாட்டாளர்கள் செயல்படும் போது அவர்களோட தொடர்ந்து கூட நிற்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை தொடர்ந்து செயல்படணும். அண்ட் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நீலம் மாணவர் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், நீலம் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும். தொடர்ந்து நான் வந்து கலந்துக்கிறேன். லெட் அஸ் ஜாயின் ஃபோர்ஸஸ் டுகெதர் டு பேன் நீட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் தமிழகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனால் நான் சப்போர்ட் பண்ண வந்தேன்னு. கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா என்ன? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கும் நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தால் போதும். அந்த சிந்தனை தான் இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நான், வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும்.
டேய் எங்கள் வீட்டு பிள்ளை நீட்டு டாக்டருக்கு படிக்க போகிறது இல்லைடா, உங்கள் வீட்டு பிள்ளைய தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம், அடுத்த தலைமுறையை பார்த்து சொன்னோம். உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரில. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதில் நான் ஆழமாக நம்புகிறேன். நான் இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு நினச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்ககிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்குது, எங்ககிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்குது, நாங்கள் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் போனாங்க? அப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் தான் அவர்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கும். முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செல்வை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் இன்னும் சொல்லும்போது சொன்னார், ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. உங்களை நீங்களே சாத்வீக முறையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லி ஏமாற்றுவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாற்றுவீங்களா? அதான் என் வீட்டுக்குள்ளே கருணாக அடித்தா கூட, கடிக்கும் போது நான் அடித்தா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் அடங்க மறு அத்து மீறி திமுறையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் நல்லவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்தில் எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், இராணுவம் அடிக்கிறான். இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனு அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்கள் சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படித்து வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை இராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல, நீ ஒரு எக்ஸாம் வச்சு தான் எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்தா அதில் வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்குது. அந்த வழியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்க, கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க, அடிக்க மாட்டீங்கல்ல? இப்போ யார் பெற்ற பிள்ளையோ நினச்சி அடிக்கிறிய, உன் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தர் குத்துறான். இவங்க தான் பாரத மாதாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு, இப்போ பேசவே மாட்டான்.
ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதே அது ஒரு ஏமாற்று வேலை. டெல்லியில் போராடிட்டு இருக்காரு ராகுல் காந்தி போராடுறாரு. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூத்து போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பலை. நேற்று போராடுறாரு, அவரையும் மூக்கில் குத்துனா ரத்தம் வருது. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்கள் அரசியல்? என்ன உங்கள் அரசியல்? போராட்டம் நடந்தால் போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரல, கல் எடுத்துகிட்டு வரல, குண்டு எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாமல் நிராயுதமாக நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்கிற காவல்துறையும் இராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பான், லத்தி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், அந்த கண்ணீர்ப்புக்கு குண்டு வச்சிருப்பான். இப்போ யார் கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்தால் இதெல்லாம் அவன்ல எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சுக்கிட்டே இருப்பான். இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. இது அதனால் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்கே பேசும்போது இப்போ ஒரு விஷயத்த சொன்னவொடனே, ஜனநாயகம்னு சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போடணும். அதுதான் தலைப்பு செய்தி. நாயா கத்துனாலும், நீங்கள் நானும் நாயா கத்துனாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வராது. நான் சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன். இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிற துரோகம்ன்றதே தெரியாமல் செய்வாங்க. அப்படி தெரியாமல் செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்கிறான், என் ஓனர் சொல்கிறான், என்னுடைய மேலதிகாரி சொல்கிறான். நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? யாருக்காக போகிறாங்க? இங்கே இருக்க யாராவது நீட் எழுத போகிறாங்களா? இனிமேல் மன்சூர் அலிகான் நீட் எழுதி டாக்டராக போகிறாரா? யார் எழுத போகிறா? உங்கள் பிள்ளைய போகுது. அதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என் வயதை ஒத்தவங்க இருப்பீங்க. இங்கேயே நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு வலுப்பெறுகிற சூழல் வந்தால் உங்களை அதிகாரியில் அடிக்க சொன்னால் அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால் ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்துருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? அது என்னடா எப்ப பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க. அவன்கிட்ட அன்பா பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராட வேண்டியது இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை. அவனுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் நடந்தால் பாதுகாப்பு கொடுக்குற, சாமி ஊர்வலம் போனால் கொடுக்குற, சாதி ஊர்வலம் போனால் கொடுக்குற, போராட்டம் நடத்துகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமையே. அடிக்கிற அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை மீட்குமே தவிர கட்சிகளும் தலைவனும் மீட்பார்கள் என்று ஒரு நாளும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க, அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனே அவங்க வரமாட்டாங்க. அவர்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் யாருக்கும் எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி ஜனநாயக ரீதியாக வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த முதல் குரல் என்னுடைய குரல். அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 108 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால் ஜனநாயக ரீதியாக அவங்கள தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னது நான். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுறோம். எங்களோட ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்குறோம். உடனே இதை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு. அமீர் விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த ஹெட்லைன் அது ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கு. வாழ்த்துக்கள். இதை நடத்தின அத்தனை சகோதரர்களுக்கும்
ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டஸ்ட் என் வாழ்க்கையில் நான் பிகாஸ் போன வாரத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ எமோஷன் நான் மட்டும் கிடையாது. அண்ட் I just want to say a few lines from one of my favorite poems by Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high, where knowledge is free. Into that heaven of freedom, my father, let my country awake. So, where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். Knowledge is our birthright. It is நம்ம உரிமை அது. And if the system is denying that to our students, then the system has to be rectified, kandipa. So idhukku mela I'm not ready to. So thank you for inviting me here. And idu patti pesravanga nariya per irukanga, but I'm always standing with the students. ஜெய் பீம். நீட் தேர்வை நீக்கணும், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் என்ற உயரிய கோரிக்கையோடு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துது. இது வெறுமனே நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான போராட்டம் மட்டுமா? நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடியை மட்டும் நீக்கிட்டா போதுமா? இங்க கல்வி முறை என்னவா இருக்கு? இங்க அடிப்படை கல்வி அமைப்பிலேயே பிரச்சனை இருக்குது. இங்க நாம எல்லாருமே படிச்சிருக்கிறோம், ஆனா நாம என்ன ஆகணும்னு நினைச்சோமோ அதை தான் படிச்சோமா? நம்ம நினைச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா? நீட்டுக்கு முன்னாடியே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், ஆனா அப்ப நான் ஏன் இன்ஜினியரிங் படிச்சேன்னா எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சாங்க, அதனால நானும் படித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் அதை நான் போய் படித்தேன்னா எல்லாரும் என்ன படித்தாங்களோ அதை நான் படித்தேன். நான் என்ன ஆகணும்னு விரும்புகிறேனோ, நான் என்னவா மாறணும், நான் எனக்குள்ள என்ன தனி திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்தெடுக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இங்கே இல்லை. அப்படியான ஒரு கல்வி அமைப்பு முறை இல்லாதப்போ ஒரு மாணவனுக்கு தேர்வை பார்த்தும் ஆசிரியரை பார்த்தும் பாடத்திட்டத்தை பார்த்தும் பயமும் குழப்பமும் ஏற்படுவது மிக இயல்பான ஒன்று. அந்த குழப்பத்துக்கும் பயத்துக்கும் தான் பெற்றவங்க காசு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். ஆனால் மாணவர்கள் அதை வெளியே சொல்லாமல் மதிப்பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற தேர்வுகளை கண்டு பயந்து கொண்டு அதை சகித்து கொண்டிருந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு வெடிச்சு எழுந்து நீட் போராட்டம் என்ற வழியா தேர்வுக்கு வந்திருக்கு. இந்த போராட்டத்தின் வழியா நீட் மட்டும் அல்லாது, நான் ஒரு போராட்டத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு பிள்ளை அழுதாலே அது தாயால் தாங்க முடியாது, ஒரு பிள்ளை காலில் ஆணி குத்தினாலே தாயால் தாங்க முடியாது, ஆனால் ஒரு பிள்ளை தற்கொலை செய்து கொள்வதை எப்படி ஒரு தாயால் தாங்க முடியும்? எத்தனை குழந்தைகளை, எத்தனை மாணவர்களை நாம் இந்த நீட்டுக்காக, நீட்டை எதிர்த்து, நீட் பயத்தினால நாம் இழந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இறந்த பொழுதே இதை மிக கவனமாக கையில் எடுத்து இந்த அரசு செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீட்டை விலக்கி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? ஒரு பந்தயம் நடக்குது, ஒரு பந்தயத்தில் ஒருத்தன் 2000 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் 100 கிலோமீட்டர்லேருந்து ஓடி வரான், ஒருத்தன் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறான். இப்போ நான் இந்த கோடை வச்சுட்டேன், நீங்கள் எல்லாரும் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 2000 கிலோமீட்டர் தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தவனுக்கு எவ்வளவு வருத்தமும் வலியும் ஏற்படும். அந்த வலியைத்தான் இந்த நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நான் அனிதாவுடைய அண்ணனாதான் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்னேன். ஆணிகள் கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானது தான். இந்த மக்களுக்கானது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத
இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் இறங்கினேன். அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சற்றும் பின்வாங்கக்கூடாது. எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு, அரசாங்கத்திடம் முறையிடுவதன் மூலமாக நடைபெறாத ஒரு காரியம் என்பது, அரசியல்வாதிகளிடம் போய் நாம் நிற்கக்கூடாது என்பது, மக்களிடத்திலே மக்கள் அமைப்பாக மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய கலை வடிவத்திலும் சரி, என்னுடைய நேரடியான போராட்டத்திலும் சரி நான் எப்போதும் துணை நிற்பேன். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நீலம் பண்பாட்டு மையத்தின் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்துக் கொண்டு, இந்தியா முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த மாணவர்கள் தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர். இந்த எதிர்கால தலைமுறையினரை நாம் சரியாக பாதுகாக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நாடு கிடைக்கும். இந்த நாட்டை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து நீட்ல மட்டும் இந்த வெளியே வந்தால் போதாது. புதிய கல்விக் கொள்கையை நாம் ரத்து செய்ய வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த தேர்வுகள்லாம் எதுக்கு வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல நீ படிக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வச்சா சாதின்னு பேரு. இந்த ஜாதிகாரெல்லாம் படிக்க கூடாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு அதை நேரடியாக சொல்ல முடியல. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டோம். அதனால அவன் தேர்வுன்ற பேர் வச்சுன்னு வரான். புது புது பேர் வைக்கிறான். புது புது தேர்வு. ஆசிரியர் பணியிடங்களே இன்னும் நிரப்பாம இருக்கான். ஆசிரியர்களே இல்லைன்னா எப்படி மாணவர்கள் படிக்க முடியும்? ஆசிரியர்களே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த சீர்திருத்தத்தின் துவக்கமாக இந்த போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் அந்த திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன். எனது நாட்டை கெடுத்து போட்டாய், என் வீட்டை கொளுத்த பார்த்தாய், என் காட்டில் உன் வேட்டை, வரலாறெங்கும் உன் சேட்டை, வெறியோடே கொன்றாய் பலியாட்டை, செத்தோம் ஒரு நாடே வலியோடே, மொத்தம் பல லட்சம் இன்றோடே, இருந்தும் நான் வந்தேன் உன்னோடே, அடையும் கனவோடே என் வீடே, ஒன்றாயிருப்பதே என் ஆசை, ஒன்றாதிருக்கவே உன் பூசை, மொழியால் மதத்தால் இனத்தால் பிறப்பால் அறிவாலால் கொடுங்கோலால் பிரித்தாயே, ஒரு நூலால் விருத்தாயே, நிறத்தாலே என மொத்தம், தோண்டும் நிலம் எங்கும் என் ரத்தம், தலைமுறையாய் தொடரும் நம் யுத்தம், புரியாது உனக்கு என் வலிகளின் அர்த்தம், நான் அந்த கதையின் மிச்சம் என்ன, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஓட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஐயோ இது கொடுமை, இனவாதம் இங்கொரு சிறுமை, பெருமைக்கென வாழ்வது மடமை, உன் தலைகணம் தூக்கி தூரத்தில் வைத்தமிழா, இங்க எல்லாரும் சமமா, நிலம் எல்லாமே பொதுவா, நம் பண்பாடும் இதுவா, நாம் கேட்டு நிற்கிறோம் காவேரி தனியாயிருக்குதே, நம் சேரி உயிரை பறிக்குதே, உன் கல்வி உடமாயிருக்குதே, நம் கையில் உரிமை அதிகாரம் வெட்டுது வெங்காயம், அதை உரிக்க உரிக்க விழுக்கும் சாயம், அரசாங்கம் விற்குது சாராயம், அதனால் இறந்தவன் ஏராளம், செல்லாதினி 500 ஒரு கல்லாய் தமிழா நீ மாறு, எங்கே உன் ஆதாரு, அது இல்லா விட்டால் நீ யாரு, சும்மா குடுக்கிற ரேஷன் அரிசி கல்லா கிடக்குது பாரு, அலசி புள்ள படிக்கிற அரசு பள்ளி, அப்ப குடிக்கிற கடைய தள்ளி, நீ கட்டும் வரிதான் வேண்டும், நீ சிந்தும் கண்ணீர் வேண்டாம், நீ என்பது ஓட்டு மட்டுமே, நாடு என்பதே ரேட்டு மட்டுமே, என்ன நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஓட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஓட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, உலகெல்லாம் உன் சொந்தம், உதை வாங்கி திரியுதே உன்பந்தம், பல பட்டம் வென்றாலும் பசியோடு வாடுதே நம் சொந்தம், மலரட்டும் தொடரட்டும் விடியட்டும் என சில வாய் மட்டும், மலமல்லும் தொழிலுக்கோ வர வேண்டும் இங்கொருவன் மட்டும், செலவழிக்கிற செலவக்க மலை போட தண்ணி மேல தெர்மக்கோல போட்டு மூட ஸ்டெரிலைட் என மீத்தேன் நீட் என கொன்று விட்டு கையெடுத்து கும்பிடுற போட்டு போட, தமிழன் என சோதனை எலியா, தமிழர் பேசுகிற மொழியும் இந்தியா, கருப்பு பணம் திருப்பி தந்தியா, குடிசை எரிஞ்சதே நீயும் வந்தியா, இலவசங்களை கொடுக்கிற மயக்கிற அடிப்படை உரிமையை பறிக்கிற சிரிக்கிற, கலவரங்களை நடத்துற நாட்டுல கேள்வி கேட்டா தேச துரோகியா, பரண முருதனவை கனவு தருமதனை விதை என விழுமதி மயக்கிடுமது விதி இறுதி வரையுறுதி கொடுக்கும் எனது வழி எழுதும் ஒரு புதிய வரலாறு, இனி தேவையில்லை துயரம் பொறுத்திட முடியாது கொள்ளை, இனியும் முடிவறியாது ஒரு வினை செய்தோம், பகுத்தறிவால் அதை சரி செய்வோம், என்ன நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, ஓட்டு போட்ட பச்சை தமிழ் அண்ணா, நான் உனக்கு ஆன்டி இண்டி என்ன, உன் போல் ஒரு மனிதன் தானே நான் இங்கே. நன்றி. மற்றும் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. நான் வந்து அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் போய் போராடினதன் விளைவாக என்னை வந்து உள்ளே கூப்பிட்டு பேசினாங்க.
ஆனால் என்ன பேசுனாங்கன்னு யாருக்குமே சொல்லல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சந்தித்தது முதலமைச்சரே அல்ல, நான் சந்தித்தது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தான். நீட்டை ரத்து செய்வது என்பது பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும். பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லாமல் நீட்டை ரத்து செய்ய முடியாது. எனவே நீங்க இந்த போராட்டத்தில் ஏன் இறங்குனீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை சந்திக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது என்பது எனக்கு தெரியும். இது மக்கள் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம். மக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, இனி நாம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரப்பிள்ளைகள் மக்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்காக வீதியில் இறங்கி வந்து குரல் கொடுப்போம். என்னுடைய குரல் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெய் பீம்.